हेलो दोस्तों, आप सभी का स्वागत है हमारे इस यूट्यूब चैनल सरियल रिएक्शन में। और आज हम रिएक्ट करने वाले हैं बीस्ट के पोस्ट इंटरवल सीन पर। तो चलिए दोस्तों, देर नहीं करते हुए शुरू करते हैं आज के वीडियो का रिएक्शन। யோ என்னையா நடந்துட்டு இருக்க? உள்ள என்ன நடந்ததுக்குன்னு சொல்லு. ஒய்ஃப் ஒன்று உள்ள இருக்காங்க நினச்சி பதட்டப்படாதீங்க. என்ன டெரரிஸ்ட் லேடிஸ் மேலே கை வைக்க மாட்டாங்க. அதை கேட்டதுனா मुझे लगता है वो लास्ट में जो दिखा है वो जो लड़की जो आईपीएस बन रही है वो और उनकी माँ शायद इनकी हाँ, की बेटी और वाइफ है। ओ நான் சொன்னேன்ல சார், டெரரிஸ்ட் லேடிஸ் மேலே கை வைக்க மாட்டாங்க, கத்தி தான் வைப்பாங்க. இதா பார், இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இந்த போராட்டத்துல என் பொண்ணு பொண்டாட்டி செத்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அதை நினைச்சு அவங்க சந்தோஷம் தான் படுவாங்க. वो ऐसे सिचुएशन क्रिएट कर रहे हैं कि अब एक मिनिस्टर के बेटी और वाइफ पे आ चुके तो कुछ भी करना पड़ेगा। हाँ, என்ன சார், மினிஸ்டர் இவ்வளோ நல்லவராக இருக்காரு, தான் குடும்பமே போனாலும் பரவாயில்ல, நாட்டு மக்கள் தான் முக்கியம்னு நினைக்கிறார் சார். அப்படியே தோணுது. அடுத்த எலெக்ஷன் நீ அவருக்கு ஓட்டு போடுவியா சார்? கண்டிப்பாக அவருக்கு தான் சார் போடுவேன். इलेक्शन होने की वजह से वो भी इतना पैनिक नहीं कर रहे वहाँ। இவருக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்குமோ? हाँ, उन्होंने भी कहा कि हाईजैक और उनके बीच में कोई உள்துறை அமைச்சரின் மனைவி மற்றும் மகள் ஆகியோரும் சிக்கி இருப்பதாக தகவல் கிடைத்துள்ள நிலையில் उनको ही क्यों पकड़ा? இருவரையும் தீவிரவாதிகள் கத்தி முனையில் மிரட்டும் வீடியோவை வெளியிட்டுள்ளனர். I don't want you to talk anything. Within half an hour, உமார் ஃபரூக் வெளியே வந்தாகணும். 4 வோல்வோ பஸ் வேணும். அண்ட் உங்கள் டொமஸ்டிக் ஏர்பேஸில் போயிங் 747 ஃப்ளைட் ரெடியாக இருக்கணும். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கூப்பிடு. அப்படி கூப்பிடலன்னா 31st minute இவங்க 2 பேரோட தலை தனியாக போயிடும். क्या वो रिलीज करने के लिए तैयार हो रहे हैं क्या? मुझे भी लग रहा है। எஸ், உமர் ஃபரூக் ரிலீஸ் பண்ண கவர்மெண்ட் ஒத்துக்கிட்டாங்க. அண்ணா நீ ஹோம் மினிஸ்டர் பொண்ணு பொண்டாட்டியை இமிடியேட்டாக ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. நீ டிபார்ட்மெண்ட்டில் இல்லைனாலும் அதே ஃபார்மில் தான் இருக்க. புரியல என்ன? நீ சொன்ன மாதிரியே நாங்கள் உன்னை திருப்பியும் ஏமாற்றிட்டோம். ஐ மீன் பீட்ரே பண்ணிட்டோம். என்னது? உமர் ஃபரூக்கை ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் நீ ஸ்டாப் பண்ணிக்கோ. இதுக்கப்புறம் நடக்கிறத நாங்களே பார்த்துக்கிறோம். இதை நீங்கள் அப்பவே பண்ணியிருக்கலாம்ல, நடுவில் அதுக்கப்புறம் எதுக்கு என்கிட்ட பேசுனீங்க? ओ सच में। अपने पीछे हटने वाले। எலெக்ஷன் டைம் புரிஞ்சுக்கோ. ஹோம் மினிஸ்டர் பொண்ணு பொண்டாட்டி கழுத்தில் கத்தியை வச்சு டெலிவிஷன் முன்னாடி கேட்குறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவும் பார்த்துட்டு இருக்கு. என்ன டிசைட் பண்ண சொல்கிற? அவங்க ப்ரெஷரையும் புரிஞ்சுக்கோ. ஓ, மினிஸ்டர் பொண்ணு பொண்டாட்டி கழுத்தில் கத்தி வச்ச உடனே அவன் சொல்கிறத கேட்குறீங்க. ஆ, இப்போ அவங்க 2 பேர் கழுத்தில் நான் கத்தி வச்சுருந்தேன்னா நான் சொல்கிறத கேட்பீங்கள்ல? கோபால் பேசிட்டு இருக்கும்போதே கட் பண்ணிட்டான். என்ன பண்ண போறான்னு தெரியலையே. என்னையா उन्होंने சொல்றாங்க? उनके सामने जानबूझ के कॉल किया। उनको भी पता है कि वो किस तरीके के इंसान அதெல்லாம் है। எதுவுமே பண்ண वो भी तो उन्हें अच्छे से जानते हैं। சார் சொல்கிற பேச்செல்லாம் கேட்க மாட்டான் சார். டிபார்ட்மெண்ட்டில் சம்பளம் வாங்கும்போதே கேட்க மாட்டான், இப்பயா கேட்க போகிறான். மினிஸ்டர் சொல்றாருன்னு மிரட்டி சொல்லியா? ओ சார் அவன்கிட்ட மினிஸ்டர் மிரட்டினார்லாம் சொன்னால் அப்புறம் உங்கள் பொண்ணு பொண்டாட்டி அவனே கொண்டுட்டு டெரரிஸ்ட் கொண்ட மாதிரி செட் பண்ணி வச்சிருவான் சார். அதை லீகலாக கூட உங்களால் ப்ரூவ் பண்ண முடியாது, பார்த்துக்குங்க. அவன் ஒரு மாதிரி டேஞ்சரஸ் ஃபெல்லோ சார். அதனால தான் நாங்கள் அவங்க கூட டீல் பண்ணுறது இல்லை. டேஞ்சரஸா? என்னையா டேஞ்சரஸ்? हाँ, ये क्वेश्चन है। உங்களுக்கு ஜல்லிக்கட்டு தெரியுமா? இந்த காலமாடெல்லாம் ஓடுறது. हाँ, அதில் போய் முட்டுன்னு காலை அவுத்து விட தான் முடியும். அதுக்கப்புறம் அது காலை பிடிச்செல்லாம் கெஞ்ச முடியாது. அதுவாக எப்போ டயர்டாகி நிற்குதோ அப்போ தான் நிற்கும். அந்த மாதிரி காலை அவுத்து விட்ருக்கோம். என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். நான் சொல்றேன்னு சொல்லி அவனை மிரட்ட சொன்னா ஜல்லிக்கட்டு புல்லுக்கட்டு என்னைய மிரட்டுறியா நீ? கொஞ்சம் கம்முன்னு இருங்க சார். நானே அவன் என்ன பண்ண போகிறேன்னு தெரியாமல் பயந்து போயிருக்கேன். उनका कहना भी सही है। तो उन्हें छोड़ने के लिए भाई साहब, जानबूझ के जब वो दोनों वहां पे थे तभी वो अटैक करवाया। मिनिस्टर भी कम शातिर नहीं है। एक पॉलिटिकल स्टंट भी हो गया कि मिनिस्टर की वाइफ एंड डॉटर थी, तब भी ऐसा। ओ ये इसी गाड़ी के सामने खड़ी होती है ना हाँ, फर्स्ट सीन में। हाँ अब मुझे भी याद आ रहा है। हाँ, भाई साहब, वो गाड़ी ज्वेलरी शॉप में से ही निकली है। हाँ,
वो ओ भाई साहब, On my command, get ready to fire. யோ அல்தாஃப், என் பொண்ணு பொண்டாட்டி நின்னுட்டு இருக்க, நீ ஃபயர் பண்ண சொல்றியா ஆன் பண்ண சொல்லியா? Sure சார். நான் சொன்னேன்னு சொல்லியா? நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க சார். நான் தான் சொல்லணும். ஒருத்தன். ஹோல்ட் பண்ண சொல்லுங்க. Yes, sir. Hold the fire, guys. ओ भाई साहब, Wait for my command. அப்படி அந்த दोनों तरफ से terrorist कमांड க்கு के fire लिए பண்ண उड़ வேணாம். के சார், டெரரிஸ்ட் உங்க ஃப்ரெண்ட் மாதிரி பேசுறீங்க. நீங்க சொன்னா கேட்பானா? ரிக்வெஸ்ட் பண்ண சொன்னேயா, ரிக்வெஸ்ட் பண்ணு. நீங்க ஆர்டர் பண்ண உடனே वो கன்ஃபியூஸ் भी जानते कि कहीं ना कहीं इनका हाथ है, जिस तरीके से उनका बिहेवियर चल रहा है शुरू से। சைஃப், டோன்ட் ஷூட். ப்ளீஸ் ஹோல்ட் த ஃபயர். அங்க ஏதோ கன்ஃபியூஷன். நம்ம பேசிக்கலாம். அல்தாஃப், நீ சொல்றது கேட்கறதுக்கு நான் இந்தியன் மிலிட்ரி கிடையாது. ஐ நோ வாட் டு டூ. எனக்கு மினிஸ்டர் ஃபேமிலி ஒன்றுதா, சிவிலியன்ஸும் ஒன்றுதா. என்ன சொன்னா போடாங் ன்னு சொன்னா சார். ओ भाई, उन्होंने कहा ये क्या हुआ? एक है ओ अच्छा, ओ तो ये प्लान था। सही है, सही है, सही है। ये वो लोग हैं ना ऊपर, उनके हेल्प से उसे नीचे गिराया होगा। तो उसको भी नहीं पता ना कि इनके साथ कितने लोग हैं। हाँ ओ वो वो उन्हें डायरेक्ट लिफ्ट में डालनी हाँ हाँ यार, चाहिए। हाँ, सही सीन क्या है அல்டா, இப்போ நான் சொல்கிறத மினிஸ்டரை நல்லா கேட்டுக்க சொல்லு. உமார் ஃபரூக் வெளியில் வந்தா உங்கள் பொண்ணு பொண்டாட்டி ओ अभी दोनों साइड से प्रेशर बन இருக்கிறத விட 100 மடங்கு ஆளுங்க சாவாங்கன்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் நீங்கள் பண்ணுற இந்த அரசியல் விளையாட்டெல்லாம் நமக்கு செட் ஆகாது. Because I'm not a politician. I'm a soldier. करंटली थोड़ा उल्टा है। தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க ரெண்டு பேரும் எதுவும் பண்ணாத. டிசிஷன் என் கையில இல்ல. பிரைம் மினிஸ்டர் தான் முடிவு பண்ணிட்டாரு, அவனை வெளிய அனுப்பலாம்னா நான் இல்ல. ஐயோ, அவர் என்ன வேணா முடிவு பண்ணிக்கிட்டோம். ओ रे 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 रे। ओ भाई साहब, ஆனா நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா उनका भी सही है, अगर तुम्हारी वाइफ और बेटी निकल जाएगी और तुम जो என் चाहे वो பேச்சை நானே करवा लो, கேட்க மாட்டேன். उसके बाद तो मैं अपने आप की भी नहीं सुनता। यही कहा ना उन्होंने। उन्होंने अब ये बचेंगे कैसे? अच्छा, तो वो दूसरे फ्लोर पे लाए। भाई बट फिर साहब, भी यार पूरा गेम ही पलट दिया। उनको लगा था बाहर अपने से देखो बीवी और कितना बेटी को शांत बाहर लग रहा है। निकाल लेंगे। తల్లిగారిన దాస్ కలిసి బాసిన పిలిచి కొంచెం వెరీ గుడ్ இவ கை பிடிச்சி ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா நானே இப்படி வந்திருப்பேனே. పాపా వా वो बैठे हैं और ये उनकी ये हाँ उनके घर पे యో మున్సామి வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியா ये सिक्योरिटी थी भाई। நீ இறக்கினேரு ஒரு கொலை ஒன்று பண்ணிட்டு வந்துடுறேன். முன்சாமி ஓடாத, தடிக்கு விழுந்து செத்துருவேன். நான் பேசுறது மாலுக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் மாலுக்கு வெளியில இருக்கிறவங்களுக்கும் நல்லா கேட்கும் நினைக்கிறேன். கேட்கலன்னா நல்லா கேட்டுக்கங்க. உமார் ஃபரூக்கை நீங்க ரிலீஸ் பண்ணக்கூடாது. உமார் ஃபரூக்கால என் கண்ட்ரி பங்களாதேஷுக்கு த்ரெட் இருக்கு. 2007, 2014, 2017 பங்களாதேஷில் நடந்த பெரிய பெரிய பாம்பு பிளாஸ்ட்டுக்கு காரணம் இந்த உமார் ஃபரூக் தான். ஸோ இவன் இப்போ ரிலீஸ் ஆனால் என் கண்ட்ரியில் இப்போ இருக்கிற பீஸ் போயிடும். ஐஎஸ்எஸ் அவனை ரிலீஸ் பண்ணுறதுக்காக இந்த ஹைஜாக்கை பிளான் பண்ணுறதுலேருந்தே இந்த ஹைஜாக்கை நடக்க விடாமல் பண்ணுறதுக்கு என்ன என் கண்ட்ரி ரெடி பண்ணிட்டு இருந்தது. இதையும் தாண்டி நீங்கள் உமார் ஃபரூக்கை ரிலீஸ் பண்ணீங்கன்னா என்கிட்ட இருக்கிற ஹாஸ்டேஜஸ் 63 பேர்
ओ इंक्लूडिंग होम मिनिस्टर பொண்ணு பொண்டாட்டி எல்லாம் हाँ हाँ ये भी बात सही है। उन्होंने भी एक धमकी दे दी ஜெய் பங்களா जय बांग्ला भाई साहब। நீங்க நிஜமாவே பங்களாதேஷியா? ட்ரூ இந்தியன். வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? உமர் சார் तो वो तो समझ ही सकते நீதான் हो इस மாலை सिचुएशन hijack பண்ணி में। उन्होंने भी வச்சிருக்கேன்னு थोड़ा சொன்ன. இப்போ வேற யாரோ ஒருத்தன் வந்து எடுத்துட்டு போயிட்டான். இப்படி அரைகுறையா மாலை ஹைஜாக் பண்ணிட்டு உமர் ஃபரூக் ரிலீஸ் பண்ணா எப்படி முடியும்? अब वो दो देशों की बात हो जाएगी ना, इस वजह से எங்களுக்கு ஆஸ்டேஜ் தான் முக்கியம். அதனால நீ மாலை ப்ராப்பரா ஹைஜாக் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. इनके बीच में ये पिस रहे भी। இது புது கதை फर्स्ट टाइम ऐसा हो रहा कि विलन पीस रहा है इन दोनों के बीच। ச்சே, அதெல்லாம் அவன் சும்மா டெரரிஸ்ட் கொடுக்குற குருமா சார். நம்ம பையன் எப்படி கன்ஃபியூஸ் பண்றான் பாத்தீங்களா? கன்ஃபியூஸ் பண்றானா? பங்களாதேசின்னு மைக்கு போட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு இப்போ பங்களாதேசில அந்த தெரசுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு தான் ஏன் பெரிய பிரச்சனை. அதெல்லாம் சான்ஸே இல்லை. கண்டே பிடிக்க முடியாது. என்ன அவன் இந்தியாவுக்காக இந்தியாவில் வேலை செஞ்சதை விட பாகிஸ்தான், பர்மா, பங்களாதேஷ், சைனால तो ये बात है। 2-3 வாட்டி இவனே ஃபைட்டர் ஜெட்லாம் எடுத்துட்டு போய் டைரெக்டாக மிசைல் அட்டாக்லாம் பண்ணிட்டு வந்திருக்கான். அதனால அவனை அசால்ட்டாக நினச்சிடாதீங்க சார். டெரரிஸ்டால கண்டே பிடிக்க முடியாது. நேரம் அவனே குழம்பிட்டு இருப்பான். அவன் குழம்புனானோ இல்லையோ நான் குழம்பிட்டேன் ஐயா. பிபி ஏறுது. ஐயோ வாய் ஹப்பன் மாத்திரை கொடு. तो भाई साहब वो तो निकल ही नौटंकी गए। एक नंबर का। हाँ, எனக்கு தெரிஞ்சு பிளான்லாம் கரெக்டாக தான் போட்டிருக்கான். ஆனால் வீரா உள்ள இருப்பான்னு எதிர்பார்க்க கொடுக்குற குடைச்சல் தாங்காம हाँ वो भी है, Exactly. लेकिन उन्होंने वीरा वहाँ होगा, वीरा जैसा बाय कोई बाय इंसान बाय वहाँ पे होगा टी तो वाइट हो। उनको एक्सपेक्ट नहीं होगा वो। अच्छा है वो वहाँ पे है। तो वीरा की वजह से उनका प्लान फ्लॉप हो रहा है ना। சார் என்ன போய் உயிரோட புதைச்சிருவேன். ம் ஓ சார் மாலை போட்டிருக்கேன் சார். ம் உயிரோட புதைச்சிருவேன் சார். போங்க சார், மூச்சுக்காதீங்க சார். ओ हुआ। इतनी प्रेशराइज सिचुएशन में हाँ। वर्कआउट शुरू है भाई साहब। சார் ओ ओ இது ओ கொடுங்க. இதுல ओ எலக்ட்ரோல் ये एंगल तो உங்களுக்கு எனர்ஜி தரும். सोचा ही नहीं कभी। சயின்டிஃபிக்லி கரெக்ட். கொடு. तो उन्होंने उनकी boss- உன் தம்பி. God। எனக்கு தூக்கி பிடிச்சி எப்படி பிடிச்சி பாரு. उन्होंने पकड़ ஒரு தண்ணி பாட்டிலுக்காக இந்நேரம் கொலை பண்ணிட்டு போடா பாவி. அவ ஆளு அப்படி தண்ணி குத்துச்சு. ஆனா ஏன் ஆளு எனக்கு தண்ணி ओ குத்துச்சு. भाई साहब। ये எங்க तो पूरा पागल ही है। அது தூக்கி இருந்துச்சு. நீ தோனி மாதிரி போய் கேட்ச் பிடிச்சின்னு வந்துட்டு எனக்கு கொலைவா கொடுக்குறேன். ओ வாட் கைண்ட் ஆஃப் a creature ये this? सच में क्रिएचर है। सच में சாட்டின் முஞ்சி. ஊத்திடுவேன். எந்த பிளானட்ல இருந்துடா வந்த? अब इनका दिमाग खराब हो रहा होगा ऑब्वियसली। क्योंकि उनके हिसाब से वो भी प्लान हाँ। फ्लॉप हो गया है ना। हम्म। उनका तो यही था कि मिनिस्टर के वाइफ और बेटे को छोड़ देना है, बिल्कुल। उसके बदले में उमर फारूक की रिहाई। तब सब प्लान चौपट हो गया। ओ ऊपर से बांग्लादेश का ये भी डाल दिया उन्होंने अपनी स्टोरी में। பாய்ஸ் அவனை கொன்னாதான் நம்ம இங்கிருந்து உயிரோடு போக முடியும். ஸோ கீப் தட் இன் மைண்ட் அண்ட் பி கேர்ஃபுல். वो खड़े सामने हैं खड़े हैं। சார் ஈஸியா கைஸ் பொசிஷன் ஷூட். ओ भाई साहब। तो उन्होंने डोर्स का यूज किया। हाँ उनका भी बैकअप प्लान रेडी होगा ऑब्वियस। हाँ। उन्होंने वो दो गुंडों का ना सही इस्तेमाल किया है यार। तो अभी उनके मतलब गोलियां खत्म हो गई उनकी। हाँ ओ भाई ये साहब। गया। ये जितने भी ओ उनके पास गोलियां है अभी। हाँ अगेन वो फिर से सामने है। स्मार्ट मूव है, बहुत अच्छा मूव। फाइटिंग में भी स्वैग कम नहीं होना चाहिए। और ये दोनों पिस रहे थे बहुत ज्यादा। बट उनकी हेल्प बहुत हो रही है। हाँ டேய் இவனை கொல்றதுக்கு என்ன போய் கூட்டு வந்துக்கிறா? மனசாட்சிக்குதாடா அவனுக்கு. என்னக்கு நீ டேய் அவன் கையில வச்சிருக்கான்னு அர்னால்டோட கண்ணடா.
டெர்மினேட்டர் அப்புறம் இப்பதான் பாக்குறேன். टर्मिनेटर है वो भाई அது साहब, வேற level. टर्मिनेटर का रेफरेंस दिया है भाई साहब। ये ओ दो दो लोग तो गए। तो उनका पोजीशन ब्लॉक है ना, तो उन्हें पता नहीं चला कि वो किस पोजीशन में बैठे। और गया एक ये और ओ भाई लेकिन वो गए कहाँ पे? ओ नो प्लानिंग बहुत सही की उन्होंने। ओ भाई साहब, अरे रे 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 Oh no. कोऑर्डिनेशन बहुत सही किया है। तू गन उठा तब तक तो उठ जाएगा। वही हुआ है। बहुत सही दिखाई है फाइट। दोनों शॉक थे। उन्हें मार के यहाँ पे बंद कर दिया। டேய் இப்படி கெட்டின்னு இருந்தா எண்ணி கெட்டி முடிக்கிறது. इससे ज्यादा बहुत वो जो दो चोर है ना वो काफी ब्रेव है। அப்படியே ஃபுல்லி பேக்ட் ஆயிடும். நீ போட்டுக்கிறியா நாடா? பட उनका ध्यान कहीं और ही है। इन दोनों का कुछ अलग ही चल रहा है यहाँ पे क्या? वो और चल रहा है उनका। हाँ शायद इनको भी पसंद आ गया हो सकता है। நீ அவளுக்கு ஏதாவது சிக்னல் கொடுக்குறியா? சிக்னல் Signal? யாருக்கு? அதோ என்ன பைத்தியமா உனக்கு? என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி நேரத்துல போய் யாராவது இப்படி பண்ணுவாங்களா? அதான் இவ்ளோ நடந்துட்டு இருக்கும்போதே சிக்னல் கொடுக்குறேன்னா அப்ப நார்மலா இருக்கும்போது எப்படி இருக்கு? वो भी ऐसे एक அப்ப टक देख रही எதுக்காக उनको। அவ உன்னையே பார்த்துட்டு இருக்கா? என்ன பாக்குறாளா? அவ வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்கா. நீ பார்க்கும்போது வேற எங்கேயோ பார்க்கறா. நீ பார்க்காத போது உன்னை தான் பார்க்கறா. அப்படியா? ஏய் செத்துற கெத்துற इनकी भी मुझे लगता है कि ये- ये लड़ाई ये इनसे कैट फाइट चल रही है। हाँ, ஆமா என்னதான் பாக்குது. ये लड़ाई थिलापति सर ஏங்க नहीं என்னைய जीत பாக்குறீங்க? सकते। இல்ல சார் நீங்க எப்படி பண்றீங்கன்னு பார்த்தேன். ஓஹோ. நான் எப்படி கட்டிக்கிட்டு இருக்கேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் அது கத்துக்கிட்டு அவ என்ன பண்ண போறா? ओ அதானே. இதை கத்துக்கிட்டு நீங்க என்னங்க பண்ண போறீங்க? இல்ல சார் நானும் ஐபிஎஸ் எக்ஸாம் கிளியர் ஓ, பண்ணிட்டேன். இப்போ ஆ. ட்ரைனிங்காக வெயிட் பண்றேன். ஐபிஎஸ்ஸா? ஆமா சார் நீங்க பண்றது பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. நான் வேணா ஹெல்ப் பண்ணலாமா? ஓ நம்மாலா நீ? வா 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 வந்து ஒரு கைப்பிடி. என்ன? ஆள் நம்ம? கம்மியா இருக்கு. ஏய், हाँ तो எப்படி उनका बोलना बस बिल्कुल सही सही भी है। है। தள்ளுறியா? சாரி சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் ஒன்று சொல்லலாமா? சொல்லுமா. இந்த ரெஸ்கியூ கரெக்டா முடியற வரைக்கும் இந்த பொம்பளைய கொஞ்சம் வெளிய இருக்க சொல்லுங்க. வாட்? பொம்பளையா? டேய் அந்த கயிறுடா. ஏதோ வெடிக்க போகுது. ஹலோ எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னு நாங்க கூப்பிடுறோம். நீ போய் உட்காரு. ओ मतलब इतनी भयानक सिचुएशन में भी इनको लड़ना है। வெறுப்பேத்துறல ரிவெஞ்ச் எடுப்போமா? நீ லவ் பண்ணி அவளை வெறுப்பேத்துவோமா? அவளுக்கு தான் உன்னை பிடிக்கல ஏன் ஃபோர்ஸ் பண்ற? வேற யாராவது பாத்துக்க வேண்டியதானே? இது எடுத்துட்டு உன் போட்டோ போட்டுக்கு வா. ओ இடியட். லாஸ்ட் மினிட்ல ஃபிகர் மாத்த சொன்னா எப்படி மாத்த முடியும்? என் பின்னாடி கூட ஃப்ரீ ஆகுது. அங்கேயே எவ்வளையாவது வரைஞ்சிக்க. ஜட பின்னாடி இப்படி வருது. அது மேல கொஞ்சம் மல்லிப்பூவும் வச்சுக்க. போடா லெவல் ஆகுது. ये सच में एक नंबर का डम पागल। डम हाँ। कैरेक्टर है बिल्कुल। Come in. Anybody? I repeat. Anybody? Come in. எஸ். I know I've failed this mission, but I must say it's a great plan from your organization, and you executed it like a master. Oh That's fine.
I'll come up with a better plan next time. இதை நான் கவர்மெண்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். I'm going back to my country without my brother, Omar Farouk. But for that, I want my men back. What am I getting for that? 30 civilians for 6 of my men. Oh. No, I want all the civilians back. You know that's not possible. Without these people, I won't be able to leave this country. And you know this better than me. Don't you? Fair enough. Sounds like a better deal. ऐसे कैसे हम्म बिना उमर फारूक के जाने को तैयार हो गए? हाँ मैं भी वही सोच रहा हूँ. कुछ तो पक रहा है. ஹலோ இந்த மிஷனை நாங்கள் நினச்ச மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியல. வி அக்செப்ட் அ ஃபெயிலியர். நீங்கள் உமார் ஃபாரூக்கை ரிலீஸ் பண்ண வேண்டாம். பட் நாங்கள் இங்கிருந்து கிளம்ப நான் கேட்ட 4 Volvo பஸ் அண்ட் Boeing 747 ஏர்க்ராஃப்ட் வேணும். ஐயோ அது இதுக்கு வேணும். I'll call you back in an hour, Altaf. Oh. கிளம்ப போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல நம்ம பையன் ஏதோ ஓட விட்டுருக்கான். तो वो खुद कंफ्यूज है. हाँ वो कि खुश हुआ नहीं है क्या उस न्यूज से. சூப்பர். ऐसा लग रहा है कि उनका प्लान कहीं ना कहीं फेल हो गया. दिमाग खराब हो गया उनका. சோகத்தை மறைச்சிட்டு சிரிக்கிற வழி இருக்கே. exactly. எப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ. எப்படி நடிக்கிறான் பார். ஆமா சார். ऑस्कर அவர் மூஞ்சிய மாறிடுச்சு சார். அந்த மூஞ்சியாவது நல்லா இருக்கான்னு பார். उन्होंने मास्क Sir. निकाला. जो उसने कहा सही है. ही इज अ बांग्लादेशी एंड अच्छा ये थे वो. हाँ सो उसे बहुत इंटेलिजेंटली हैंडल करना पड़ेगा. दैट्स व्हाट आई थिंक. Thank you. ओ तो ये इनके बीच में जा रहे हैं मास्क निकाल के. क्या और plan? क्या कहा था 30 लोगों को छोड़ देंगे उनमें से एक ये भी है. ओ भाई साहब क्या प्लानिंग है. अच्छा वो कोई एक सोच हाँ भी नहीं उनमें सकता से कि एक बन यही के आ वो गए वो. है. इसलिए उनका चेहरा नहीं दिखा और रहा. वो भी शातिर है वो एक एक पर्सन को देख रहे हैं वहां पे. भाई साहब वो भी दिमाग है उनके पास. Rid of the operation. देखो कितने मैं डोमिनिक हुई और ये ऑपरेशन. தங்கள் சொந்த நாட்டுக்கே திரும்ப செல்வதாகவும் அதற்கான ஏற்பாடுகளை அரசு उनके पास भी செய்து दिमाग है. வருகிறது. ऐसे बहुत से செய்திகள் வெளியாகி मिशंस உள்ளன. उन्होंने हैंडल किए है. अभी जानते हैं कि ऐसा कुछ नहीं होने वाला. யோ ஏன் அழுவுற அழுமுஞ்சி என்னையா பிரச்சனை அதான் சேஃபான இடத்துல வந்து உக்காந்துட்டல सेफ स्पॉट ये अब डेंजर बन चुका है. ले பார்த்தா பயமா இருக்கு சார். என்னது எங்களை भाई பார்த்தா பயமா साहब இருக்குதா? कितना மூஞ்சிய பார்த்தா इनोसेंट बन रहे हैं वहां पे. terrorist பயந்து போற அளவு கொடூரமாகுது இது பத்தாதுன்னு மேல 2 புல்லு கட்டு புரிவத்துல ओ நீ எங்களை பார்த்து பயப்படுற அதெல்லாம் கிடையாது வேற ஏதோ மேட்டர் சொல்லு என் வைஃப் குழந்தைல கீழே இருக்காங்க சார். அப்படி சொல்லு நீ எப்படி சேஃபா வந்தியோ அதே மாதிரி அடுத்த பேட்ச்ல அவங்க வந்துருவாங்க அதெல்லாம் கவலைப்படாத யோ முன்சாமி அந்த நூடுல்ஸ்ல கொஞ்சம் சுடுதண்ணி ஊத்தி எத்தணுவா யோ இப்பவும் மூஞ்சி ஏன் அப்படி வச்சுனுங்கிறேன் சார் நீங்க பங்களாதேஷ் தானே? பங்களாதேஷா யோ அதெல்லாம் டெரரிஸ்ட் கொடுத்த குருமா கன்ஃபியூஸ் ஆகி வயிற்றுல ஈர துணியை கட்டின்னு ரோட்ல சுத்தினுங்கிறானுங்க அப்போ நீங்க எல்லாம் பங்களாதேஷ் இல்லையா சார்? புங்கடாதேஷ் மனுஷன் வெறுப்பு பெசன் நகர் டாமினிக்கன் சோல்ஜர் செக்யூரிட்டி சர்வீசஸ் கேள்விப்பட்டுக்கிறியா அதோட எம்டி நான் தான் அந்த சோல்ஜர்ஸ்லாம் வச்சுன்னு इतनी बातें सही नहीं है. எல்லாரையும் காப்பாத்தி और शायद वो अपना प्लान फिर से बदल देंगे उनकी बातें सुनकर. பொய் சொல்லாதீங்க சார். போய் வாங்கிட்டே நான் சொல்ல போறேன் இந்தா வேணா ஆதார் கார்டை பாரு அதுக்கு மேல காட்ட மாட்டேன் நான் போய் சொல்றேனே ம் சார் அப்போ ஒரு சாதாரணமான ஆளு நீங்க எப்படி சார் இந்த டெரரிஸ்ட்க்கு அகெயின்ஸ்டா ஜெயிப்பீங்க? நான் சாதாரண ஆள் தான் பிளானிங்லாம் அசாதாரணமா இருக்கும். எப்படி? அந்த டெரரிஸ்ட் உள்ள ஒரு புறா வச்சிருக்கேன் அவனுங்க பிளான்லாம் கக்கும் போது இது அப்படியே நக்கி எடுத்துட்டு வந்து இங்க கக்கிட்டு अब तो वो आदमी है. நான் நம்ப మాటేంట్రియా జిన్కి తలయా పొరా వచ్చినప్పుడు నేను చూపిస్తాను ఓకే బుబ్లీ యో
கபகபன் வாங்கிக்கோ, தலையிலே கொட்டுறோம். வாங்க. मुझे लगता है ये बाजी पूरी उल्टी पलटने वाली है। सारा का सारा मतलब उन्होंने खराब कर दिया था। ஹாட் அண்ட் பெப்பர் குட் ஃபார் த ஸ்கின். Shit. கர்லிமா, இது மூஞ்சி அப்படிதாங்குது. மணி அடிக்குது, புறா வரப்போகுது. உன் புல்லுக்கட்டு கண்ணு திறந்து பாரு, புறா வருது. उन्होंने जो प्लान बनाया है यहाँ आने का, कमाल है भाई। अभी वो कहा गया मुझे नहीं मालूम. இப்படி கரெக்டா வந்து ஏதோ ஒரு மேட்ரை கொண்டாந்து துப்பினுக்குது. I think he's planning something. तो ये भी तो नहीं जानते होंगे ना वो कैसे दिखते हैं, राइट? उन्होंने मास्क पहने रहते तो बच जाते शायद। हाँ मुझे भी ऐसा लगता है। मास्क निकालने के बाद तो और भी குழந்தை பக்கத்தில் இருக்கு, உட்காந்து அழுதுன்னு இருக்கிறேன். குழந்தை பயப்படாது. ஒன்றும் இல்லைம்மா, பிஸ்கட் சாப்பிட்றியா? இட்லிங்க வா. இந்தா. அப்புறமா ஐஸ்கிரீம் தரேன். அழுகுற சத்தம் கேட்டுச்சு அப்படியே வெறிச்சிருவேன். குழந்தைங்களாம் அமைதியாக இருக்குது. இந்த वो எருமை सबको संभाल भी रहे हैं, उनको ऑर्गेनाइज भी करना है। என்ன बहुत பார்க்குற? बड़ी गड़बड़ हो जाएगी शायद मुझे கீழே लगता இருந்த 40 பேரு அங்க இருந்த பைப் வழியா ஏறி இது வழியா வந்து தான் இறங்குனாங்க. எனக்கு ओ டிக்குன்னு விட்டுருச்சுப்பா. எல்லாம் செங்குத்தா ஊந்து வர்றானுங்க. பயம், உயிர் பயம். वो कुछ ஹலோ, और ही सोच रहे हैं। எத்த பார்த்துக்கோ, முச்சா பெஞ்சிட்டு வந்தார். வர வரைக்கும் அந்த ஏசி ஓட்டையே பார்த்துன்னு. मुझे लगता है वहां से कोई आ ना जाए। उनको पूरा प्लान समझ में आ गया, इसलिए वो शायद इनोसेंट फेस बनाकर ही चल रहे थे। क्या कर रहे हैं? अच्छा वो वहां से निकल रहे हैं अभी, क्योंकि उनको प्लान प्लान जो स्विच हाँ करना है ना, क्योंकि अभी वो वहां से वैसे नहीं जा सकते थे। जैसे वो लोग आए वैसे ये भी वहां पे वापस जा बिल्कुल सकता है। बिल्कुल। என்ன எல்லாம் ஒரே நேரத்துல வாய பொழுது. டேய், இதை எடுத்துட்டு போடா. ஓய்ச்சி எவன்டா தின்னுவான்? ஃபேமிலி பாஸ் உங்களுக்கு, இது வெரி ரேர் யோ, பீஸ். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, பர்ஸ் எடுத்துன்னு வரேன்னு போயிருக்கான். அதில் அவனோட ஃபேமிலி ஃபோட்டோ இருக்கான். யோ, இன்னும் விளையாடுற? பர்ஸ் எடுக்க யாராச்சும் போவாங்களா இப்போ? அதுதானே. இல்லை, அவன் ஏற்கனவே நம்மெல்லாம் பங்களாதேஷ் நினச்சி பயந்துன்னு இருந்தான். நான் தான் சொன்னேன், பெசன்டா நாங்கோ, வேணா ஆதார் கார்டை கூட இரு பாருடான்னு இரு, காமிச்சேன். பங்களாதேஷியான்றதெல்லாம் அவன் இப்போ எது கேட்டான்? ओ இல்லை, பூகோளம் ஆராய்ச்சி பண்ணுறோன்னு இருப்பானோ. எல்லாத்தையும் சொல்லிட்டியா? லைட்டாக தான் சொன்னேன். उनको समझ में आ गया कि क्या हुआ है यहाँ पे। ஆனால் அவன் ऑब्वियसली वो बात तो सिर्फ மட்டும் वो लोग जानते थे और कोई नहीं जानता। गवर्नमेंट। ஐயோ, பாம்பிட்ட கூட ஸ்லோ தான் எடுப்பாங்க. भाई அப்படியே साहब, தப்புவ ஃபாஸ்ட்டாக அவன்கிட்ட. கக்கிட்டேன்னா भाई साहब क्या सीन था। तो दोस्तों क्या प्लानिंग थी। अब तक हमें लग रहा था कि पूरा खेल जो है वो विजय सर के हाथ में यानी कि वीरा के हाथ में है, लेकिन जैसे ही वो उन लोगों के साथ एज अ कॉमन मैन बन के आ जाते हैं भाई साहब, मुझे लगता है पूरा गेम वहीं पे चेंज हो गया था। और जिस तरीके से उन्होंने इनोसेंट बनने की एक्टिंग की और उन्होंने सब कुछ बता दिया, जो कि हेड है एक हम बोल सकते हैं बॉडीगार्ड ऑर्गेनाइजेशन के, जहाँ पे सिक्योरिटी एंड सर्विसेज होती है, लेकिन उन्होंने थोड़ा भी दिमाग नहीं लगाया दोस्तों कि वो ये सब क्यों पूछ रहे हैं आगे जाकर। ये सारी बातें उन्होंने किसी से शेयर ही नहीं करनी चाहिए थी पहले तो। बट पहले सबसे पहले प्लान फ्लॉप हो गया वो मिनिस्टर का। उसका प्लान था कि अपनी बेटी और व्यू को बचा लेना और बाकी जो सिविलियंस है उनके साथ क्या होता है वो बिल्कुल देख लेंगे। और इस सारी सिचुएशन का फायदा लेके वो अपना पीएम हाँ। बनना चाहते थे और यही उनका प्लान था। और जैसे ही वीरा बीच में एंट्री मारते हैं और उन दोनों को लेकर जाते हैं
जहाँ पे वो सारे लोग सेफली बैठे होते हैं और वहाँ से कांटेक्ट करते हैं कि अगर तुम लोगों ने उमर फारूक को छोड़ा तो मैं एक बांग्लादेशी हूँ, मेरी एंट्री हो जाएगी फिर इस मैटर में, उसको नहीं छोड़ना है। बिल्कुल। और ये जो स्टोरी उन्होंने कुक की हुई थी, अब वो कहीं ना कहीं थोड़ा सा प्लान उनका चेंज हो गया, क्योंकि जो उमर फारूक के भाई है जो मेन इस ऑपरेशन को लीड कर रहे थे, वो एक कॉमन मैन बन के आ जाते और फिर सारी उनका प्लान वहां से बाहर निकलने का ही था। हाँ, बट हमारे जो सिक्योरिटी वाले हेड सर है उन्होंने सारा प्लान चौपट कर दिया और ऊपर से ये भी बता दिया कि उनके ही गैंग में से कोई है जो ये सारी इंफॉर्मेशन हमें पहुंचाता है। और उनका चेहरा भी, मुझे लगता है कि नेक्स्ट पार्ट में वो पक्का मरेगा, वो जाएगा ही जाएगा काम से। अभी ये बात विजय सर के ध्यान में आ चुकी है कि इन्होंने सारी बकवास कर दी है वहाँ पे और सारे प्लान पे रायता फैल चुका है, बट अब वो समेटने तो उन्हें ही जाना पड़ेगा। मुझे लगता है अभी वो भारी पड़ेंगे इस सीन के बाद, क्योंकि अब तक मुझे लग रहा था विजय सर कहीं ना कहीं भारी पड़ रहे थे इस वजह से, क्योंकि उनको पता नहीं था कि वो है कौन। लेकिन अभी उनका प्लान उनको पता चल गया है, तो वो भी एज अ टेररिस्ट या वहाँ पे आए हैं। उनका चेहरा भी उनके ध्यान में होगा कि अब ये इसका मेन है कौन। बट वो भी बहुत शातिर है, बिल्कुल कहा कि मैं 30 लोग छोड़ूंगा, तुम मेरे सारे आदमी छोड़ दो। और वहाँ पे आके सारी बातें सोच समझ ली उन्होंने और फिर से वापस गए। अब पहले तो उस इन्फॉर्मर को मारेंगे, उसके बाद जो बचे हुए उनको भी नहीं छोड़ेंगे। बिल्कुल, मैं वही सोच रहा था कि शायद ही इनका इस्तेमाल कर सकते हैं, लेकिन वो उनसे एक स्टेप आगे स्मार्ट है, क्योंकि जिस तरीके से उन्होंने लास्ट वाले सीन में जब बॉम्बिंग होती है तब वो फ्रिज में छुप गए, तो मैं तभी हमको समझ में आ गया था दोस्तों कि वो स्मार्ट तो है, हर सिचुएशन बहुत अच्छे तरीके से हैंडल कर सकते हैं। लेकिन दोस्तों इस सीन में देख लिया कि वो किस तरीके से सोचते हैं, इसलिए शायद वो, मुझे लगता है कहीं ना कहीं विजय सर पे भारी पड़ने वाले हैं इस सीन के बाद। और इस पूरे मामले में ये सारी सीरियस सिचुएशन अलग चल रही है और ऊपर से वो पूजा हेगड़े और मतलब प्रीति और वो जो लड़की है मतलब मिनिस्टर जो IPS अलग ही कुछ अलग चल रहा है। बिल्कुल मुझे नहीं लगता वो वाली जंग विजय सर जीत सकते हैं, लेकिन वो कैसे सॉर्ट आउट होता वो भी देखने लायक होगा। तो ये था दोस्तों हमारे इस वीडियो का रिएक्शन। अगर आपको ये वीडियो अच्छा लगता है तो इसे लाइक कीजिए, सब्सक्राइब कीजिए और कमेंट कीजिए दोस्तों कि हमें और कौन सी मूवीज पे रिएक्ट करना चाहिए। और इसी के साथ दोस्तों आप हमें पेट्रियन और इंस्टाग्राम पे भी फॉलो करना ना भूलें। तो मिलते हैं दोस्तों 20 के नेक्स्ट पार्ट में। बाय बाय।